படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். இளம்பெண் மிக கொடூரமாக எரித்து கொல்லப்பட்ட பகீர் சம்பவத்தில் மர்மம் விலகியிருக்கிறது. இது குறித்த பின்னணியை விசாரிக்க ஆரம்பித்த போதுதான் அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன. தென்காசி மாவட்டம் இளத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஈனா விளக்கு பகுதியிலிருந்து இளத்தூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது மதுநாதபேரி குளம். இதன் ஓரத்தில் எரிக்கப்பட்ட நிலையில் பெண் சடலம் ஒன்று கிடப்பதை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். ஒரு கை மட்டுமே தெரிந்த நிலையில் மெட்டியை வைத்து அடையாளம் கண்டது காவல்துறை. மேலும் மிக கொடூரமான கொலை என்பதால் மாவட்ட SP அரவிந்த் தலைமையிலான போலீசார் அதிரடி விசாரணையை தொடங்கிய போதுதான் இதன் பகீர் கொலை பின்னணி வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. CCTV காட்சிகளை போலீசார் தீவிரமாக ஆராய்ந்த போது அந்த பகுதியில் இனோவா காரில் அந்த பெண் உடல் கொண்டு வரப்பட்டுள்ளது தெரிய வந்தது. அதனை வைத்து ட்ரேஸ் செய்த போது உடலை காரில் எடுத்து வந்ததே அப்பெண்ணின் கணவர்தான் என்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மிக கொடூரமான முறையில் எரிந்து கிடந்த பெண்ணின் பெயர் கமலி. சிவகாசியை சேர்ந்த கமலியின் கணவர் ஜான் கில்பர்ட். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நடந்த குடும்ப பிரச்சனை காரணமாக மனைவி கமலியை கணவன் ஜான் கில்பர்ட் கம்பியால் தாக்கி கொலை செய்ததாக விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தனது நண்பரின் காரில் வைத்து பல்வேறு இடங்களில் சுற்றி திரிந்து கடைசியாக இளத்தூர் குளத்தில் தீ வைத்து எரித்துள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளது. ஜான் கில்பர்ட்டை கைது செய்த போலீசார் இந்த படுகொலைக்கு உடந்தையாக இருந்த ஜான் கில்பர்ட்டின் சகோதரர் தங்க திருப்பதியையும் அதிரடியாக கைது செய்தனர். விசாரித்த போதுதான் படுகொலைக்கான பின்னணியை விவரிக்கிறார்கள் போலீசார். கமலியும் ஜான் கில்பர்ட்டும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். கமலி வேறொரு ஆணுடன் நட்பில் இருக்கிறார் என ஏற்பட்ட சந்தேகம்தான் இந்த படுகொலைக்கு காரணம் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் வேறு என்ன காரணம் உள்ளது என தீவிரமாக விசாரித்து வருகிறோம் என்கிறது காவல்துறை. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.